சன்னா மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, 10 பல் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, 2 தக்காளி, துருவின தேங்காய் சேர்த்து வதக்கிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். திருப்பி அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலை, பட்டாணி, உருளைக்கிழங்கு வச்சது எல்லாமே சேர்த்துட்டு உப்பெல்லாம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பானிபூரி நான் பொரிச்சு எடுத்து வச்சுருந்தேன். வீடியோவில் காட்டுற மாதிரி ஒவ்வொரு லேயராக பானிபூரி மசாலாவும், அடுத்து பானிபூரியும் உடச்சி போட்டுட்டு மேலே கட் பண்ண வெங்காயம், கேரட் துருவினது, அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி, நம்ம வீட்டில் மிச்சம் இருந்தால் அதுவுமே சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.